الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சலாத்தும் சலாமும் அகிலத்தின் நற்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் இந்த கோடைக்கால பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே ஒன்று குழுமியிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மாணவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, 2026ஆம் ஆண்டுக்கான கோடைக்கால வகுப்பின் பரிசளிப்பு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஏறக்குறைய நாம் எல்லாம் நிகழ்ச்சியினுடைய இறுதிக்கு வந்துவிட்டோம். தற்போது வரை எப்படி நீங்கள் எல்லாம் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தீர்களோ அதுபோன்று இன்னும் சிறிது நேரம் அனைவரும் அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டு எனது சிறிய உபதேசத்தை நான் துவங்குகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நான் 2 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஒன்று, வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்பிய செய்தி. இரண்டாவது, இந்த கோடைக்கால வகுப்பிலே பயின்ற மாணவர்களுக்கு நான் சொல்ல விரும்பிய செய்தி. முதலாவதாக பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற செய்தி என்னன்னு சொன்னா, பிள்ளைகளுடைய உருவாக்கத்திலே வளர்ப்பிலே பெற்றோர்களாகிய நாம் கவனம் செலுத்த வேண்டும், அக்கறை செலுத்த வேண்டும். அப்படி கவனமும் அக்கறையும் செலுத்தாவிட்டால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கைமீறி போய்விடுவார்கள். நம்முடைய சொல் பேச்சை கேட்காதவர்களாக அவர்கள் எதிர்காலத்திலே உருவாகி விடுவார்கள். அதனால் பிள்ளைகளுடைய உருவாக்கத்திலே பெற்றோர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பா தாய்மார்கள் என்ன செய்யணும்? கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பற்றி ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது சொன்னார்கள், வல் மர்அத்து ராஇயத்துல் லிபைத்தி ஸௌஜிஹா வ வலதிஹி. ஒரு பெண் தான் நாளை மறுமை நாளில் தன் கணவனுடைய வீட்டை பற்றியும் குழந்தையை பற்றியும் விசாரிக்கப்படுவாள். இந்த வீட்டை எப்படி நீ பராமரித்தாய், உன் குழந்தையை எப்படி பராமரித்தாய், வளர்த்தாய் என்ற கேள்வி இருப்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுறாங்க. பெற்றோர்களில் தாய்க்கு அதிக பங்கு இருக்குதா, தந்தைக்கு அதிக பங்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா தாய்க்கு தான் அதிக பங்கு இருக்கு அப்படின்னு என்ன செய்யலாம், நாம் உறுதியாக சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் இந்த ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப தாய்மார்கள் என்ன செய்யணும்? நிறைய மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும், தெரிய வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ முயற்சிக்க வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலே வாழ்வதை மிக உயர்வாக கருத வேண்டும். அப்பதான் தன்னுடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்களே மார்க்கத்தை பற்றி படிக்காத போது, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படாத போது, அந்த மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் என்று நினைக்காத போது
தங்களுடைய பிள்ளைகளையும் அப்படி உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களிடத்துல எழாது. அதனால தாய்மார்கள் நிறைய என்ன செய்யணும், மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். கடந்த கால வரலாற்றிலே பெரும் பெரும் மார்க்க மேதைகளாக உருவானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மார்க்க மேதைகளில் சிலர் தங்களுடைய தாயினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுடைய உந்துதலுக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பின்னால் அவர்களுடைய தாய்மார்கள் தான் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய தாயாரை நாம் சொல்லலாம். இமாம் புகாரி எவ்வளவு பெரிய அறிஞர்! ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டை சார்ந்த மிக பெரும் மார்க்க மேதை. நாம் இன்றைக்கு புகாரி என்கிற ஹதீஸ் நூலை கைகளிலே வைத்து புரட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கிறோமே, அந்த புத்தகத்தை முழுமையாக உலகத்திற்கு தொகுத்து கொடுத்தவர் யார்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். அதுவும் சஹீஹான ஹதீஸ்கள். இமாம் புகாரி அவர்கள் கோர்வு செய்த ஹதீஸ்கள் எப்படிப்பட்ட ஹதீஸ்கள்? சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள். 7000 சொச்ச ஹதீஸ்களை அந்த புத்தகத்தில் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மனப்பாடம் செய்த ஹதீஸ்கள் 2 லட்சம். நமக்கெல்லாம் 2 லட்சம் ஹதீஸ் தெரியுமா? சில நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள், சில ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் தான் தெரியும், அப்படித்தானே? ஆனா இமாம் புகாரிக்கு லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் தெரியும். 2 லட்சம் ஹதீஸ்களை சனதோட மனப்பாடம் பண்ணாங்க. அதுல 7000 சொச்ச ஹதீஸ்களை மட்டும் தனது புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த 7000 சொச்ச ஹதீஸ்களும் என்னது? ஆதாரபூர்வமானது, நம்பத்தகுந்தது, சந்தேகப்பட முடியாதது, உறுதியானது. அப்படி ஒரு புத்தகத்தை இந்த உலகத்துக்கு தொகுத்து வழங்கியவர் யார்? இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அப்படிப்பட்ட மாபெரும் மார்க்க மேதைக்கு பின்னால் அவர்களுடைய தாய் தான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத வரலாற்றுல என்ன செய்யறோம், நாம பார்க்கிறோம். அடுத்து இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் என்ற மாபெரும் மார்க்க மேதை. இவங்க ஹிஜ்ரி 6வது நூற்றாண்டிலே வந்தவர். அன்புக்குரியவர்களே, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய திறமைகளை பற்றி சொல்வதாக இருந்தால் மணிக்கணக்கில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா துறையிலும் நிபுணத்துவம் பெற்றவர். ஏன் எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் ஏன் இப்படி போயிட்டு இருக்காங்க? உள்ள வந்து உட்காரு, இப்படி உட்காரு. ரெஸ்ட் ரூம் போகணும்னா ஒவ்வொரு ஆளாக தான் போகணும். ஒரு ஆள் போயிட்டு வந்த பிறகுதான் இன்னொரு ஆள் போகணும். மொத்தமாக சேர்த்து போகக்கூடாது. கவனிங்க, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லா துறையிலும் நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞராகவும் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. இஸ்லாம் வந்துங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 2 இடத்துல முழுமையா செதஞ்சி அது வேற வடிவில் போயிடுச்சு. அந்த 2 இடத்துல ஒரு இடம் என்னன்னா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மார்க்க அறிஞராக உருவான அந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் நிறைய மாறிடுச்சு, இஸ்லாத்தினுடைய சட்டங்கள் நிறைய மாறிடுச்சு. அதுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணி போராடி சரியான கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க, சரியான சட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. மிகப்பெரிய போராட்டமும் முயற்சியும் அர்ப்பணிப்பும் அவர்களிடத்தில் இருந்ததுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்கு பின்னால சப்போர்ட்டா நின்றாங்க. இதுவரைக்கும் வரலாற்றில் 2 மிக பெரும் அறிஞர்களுக்கு தான் பல லட்சம் முஸ்லிம்கள் அவர்களுடைய ஜனாசாவிலும் கலந்திருக்கிறாங்க. அது ஒன்று யாருன்னு சொன்னா, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜனாசாவில் தான்.
ஏன்னு சொன்னா பிதத்துக்கு எதிராகவும் ஷிர்க்குக்கு எதிராகவும் அனாச்சாரத்துக்கு எதிராகவும் அவங்க எடுத்த அந்த முயற்சி இருக்குதே, அது வரலாற்றுல ரொம்ப 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 முக்கியமானது, தவிர்க்க முடியாதது. அப்படிப்பட்ட இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் அவர்களுடைய தாய் இருந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். அடுத்து யாரு? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா என்ற அறிஞர், 4 மிக பெரும் இமாம்களிலே ஒருவர். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி தெரியாத எந்த அறிஞரும் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு முக்கியமான அறிஞர். அவங்களுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் யார் இருந்தா? அவங்களுடைய தாய் தான் இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் எங்கே பிறந்தார்கள்? பலஸ்தீன்ல காசால பிறந்தாங்க. இன்னைக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்குதே, இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கும் கசாவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அந்த ஊர்ல பிறந்த ஒரு இமாம், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா. காசாவிலிருந்து மதீனாவுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்காக சின்ன பிள்ளையில வந்தாங்க. 2 வயசுல அவங்களுடைய தாய் அவங்கள பிடிச்சி கூட்டிட்டு வந்தாங்க. வந்து மதீனாவில் விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போகும்போது அவங்களுடைய தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மதீனாவில் ஒரு தூண்ல ஒரு அறிஞர் மக்களுக்கு கல்வி போதித்து கொண்டிருப்பதை பார்த்த தாய் சொன்னாங்க, மகனே, நீயும் ஒரு நாள் இது போன்று மதீனாவுடைய தூண்களில் மக்களுக்கு கல்வி படித்து கொடுப்பதை நான் பார்க்க வேண்டும், அதுதான் எனது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. எத்தனை வயசுல விட்டாங்க? 2 வயசுல. 2 வயசுல விட்ட பிறகு இமாம் ஷாஃபி என்ன பண்ணாங்க தெரியுமா? 7 வயசுல ஃபுல் குரானையும் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. இப்படி 7 வயசுல ஃபுல் குரானையும் மனப்பாடம். நம்ம 7 வயசுல தான் குரான் ஓதவே தொடங்குறோம். எத்தனை வயசுல தொடங்குறோம்? 7 வயசுல தான் குரானை ஓத தொடங்குறோம். அவங்க 7 வயசுல ஃபுல் குரான் மனப்பாடம் பண்ணியாச்சு. 10 வயசுல என்ன செஞ்சாங்க தெரியுமா? முஅத்தா மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய முதல் ஹதீஸ் நூலை மனப்பாடம் செய்தார்கள். 1800 ஹதீஸுகள் உள்ளடங்கிய முதல் ஹதீஸ் நூலான முஅத்தா மாலிக்கை முழுமையாக சனதோடு, அறிவிப்பாளர் தொடரோடு என்ன செஞ்சாங்க? மனப்பாடம் செய்தார்கள். 7 வயசுலயும் 10 வயசுலயும் நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம். எந்த கடமையும் எந்த பொறுப்பும் எந்த லட்சியமும் எந்த இலக்கும் இல்லாமல் சுதந்திரமா ஜாலியா இருக்கிறோம். நாம நம்முடைய வயசை அனுபவிக்க வேண்டிய அந்த வயசை அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனா அவங்க பாருங்க, 7 வயசுலயும் 10 வயசுலயும் எவ்வளவு பெரிய அறிஞரா உருவானார்கள். இந்த உருவாக்கத்துக்கு பின்னாடி யார் இருந்தா? அவர்களுடைய தாய், அன்னை இருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்படி நிறைய உதாரணங்களை வரலாற்றிலே சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப தாய்மார்கள் என்ன செய்யணும்னா, தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இதுதான் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்பிய செய்தி. அடுத்து பிள்ளைகளுக்கு, இங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, மார்க்க கல்வியை படிக்கிறதுல ஆர்வத்தை காட்டணும். ஆர்வம் எதுல நாம அதிக ஆர்வமா இருப்போமோ அதுல நம்மை நாம் அதிகமாக அர்ப்பணித்துக் கொள்ள முடியும். அதுதான் இயல்பு. நம்முடைய ஆர்வத்தை எதுல காட்டணும்? வேற எதிலோ புரோஜனம் இல்லாததுல காட்டுறதை விட புரோஜனமாக மார்க்க கல்வியை கற்பதில் என்ன செய்யணும்? காட்டணும். குரான் கல்வியை எடுக்கிறதுல காட்டணும். ஹதீஸுகளை மனப்பாடம் பண்றதுல காட்டணும். பயான் பயிற்சி பெறுவதுல நாம காட்டணும். ஆர்வம் இல்லைன்னா நாம இதுல நீடிக்க மாட்டோம். அது மாதிரி அதிகமாகவும் என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். ஏதோ சும்மா வந்தோம் போனோம் அப்படின்னு கடமைக்கு ஃபார்மாலிட்டிஸுக்கு ஏதாவது படிச்சுட்டு பரிசுக்காக கலைஞ்சிருவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆர்வம் நிறைய இருக்கணும். உங்களை தான் சொல்றேன், புரியுதா? இந்த வகுப்புல படித்த மாணவர்களாகி உங்களுக்கு தான் நான் சொல்றேன், ஆர்வம் எதுல இருக்கணும்? கேம்ல இருக்கக்கூடாது. ஆர்வம்
மார்க்கத்தை கற்பதிலே இருக்க வேண்டும். கடந்த கால அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஆர்வத்தை இதிலே காட்டினார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னால நிறைய சொல்ல முடியும். இருந்தாலும் சஹாபாக்களுடைய ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி எனது உரையை நிறைவு செய்யற பாருங்க. ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் மதீனாவிலே இருக்கிறார். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சிரியாவிலே இருக்கிறார். ரெண்டு சஹாபி. அப்துல்லா இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே மதீனாவிலிருந்து ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு 1 மாசம் பயணம் பண்ணி என்ன செய்யறாங்க, சிரியாவுக்கு போறாங்க. 1 மாசம் பயணம் பண்ணி சிரியாவுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 900,000க்கும் நெருக்கமான கிலோமீட்டர் சிரியாவுக்கு போகணும்னா மதீனாவில இருந்து 1 மாசம் பயணம் பண்ணி போறாங்க. 1 மாசம் பயணம் பண்ணி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நீங்கள் ஒரு ஹதீஸை கேட்டதாக நான் கேள்விப்பட்டேன், அந்த ஹதீஸை எனக்கு சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு ஹதீஸை அறிவிச்சாரு. உடனே அங்கிருந்து 1 மாசம் பிரயாணம் பண்ணி இங்க வந்துட்டாரு, மதீனாவுக்கு வந்துட்டாரு. அங்க சிரியாவில் அவர் தங்கவே இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு ஹதீஸை கேட்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக அவர் முழுமையா செலவிட்ட நாட்கள் எத்தனை? 1 மாசமா? எத்தனை மாசம்? 2 மாசம். திரும்பி வந்ததையும் சேருங்க, 2 மாசம் செலவழிச்சிருக்காரு ஒரு ஹதீஸை கத்துக்கிறது. அவருக்கு ஏற்கனவே நிறைய ஹதீஸுகள் தெரியும், தெரிஞ்சதை வச்சு செயல்பட்டிருக்கலாம், அப்படித்தானே? இருப்பினும் தெரியாததை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக 1 மாசம் பயணம் பண்ணி 1 மாசம் பயணம் பண்ணி 2 மாசம் பயணம் பண்ணி அந்த ஹதீஸை கேட்டிருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அறிவதிலே அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வம், இதுதான் நமக்கு வேணும். மார்க்க கல்வியை தெரிஞ்சுக்கிறதுல அவர்களுக்கு இருந்த ஆர்வம் நமக்கு இருக்கணும். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, பயணங்கிறது சாதாரண விஷயமா? இன்னைக்கு கூட பயணம் என்பது கஷ்டமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயணம் என்பது அது வேதனையில ஒரு பகுதி அப்படின்னாங்க. நரகத்துல ஒரு பகுதி, வேதனையில ஒரு பகுதி, ரெண்டையும் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன்னு சொன்னா பயணம் பண்ணா என்ன செய்ய முடியாது, ஒழுங்கா தூங்க முடியாது. தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. பஸ்ல போகும்போது தூங்கவே முடியாது. நடு சீட்டில் உட்காந்தோம்னு வச்சுங்க, இந்த பக்கமும் தூங்கி விழுவ முடியாது, இந்த பக்கமும் தூங்கி விழுவ முடியாது. இந்த பக்கம் உள்ளவன் எந்திரி அப்படின்னு தள்ளி விடுவான், இந்த பக்கம் உள்ளவன் எந்திரின்னு தள்ளி விடுவான். சரின்னு முன்னாடி தூங்கலான்னு போனா முன்னாடி அந்த சீட்ல உள்ள கம்பி மண்டையில அடிச்சு டம்மு டம்முன்னு அடிச்சு மண்டை வழியே வந்துடும். தூக்கத்தில் அப்படிதான் நடக்கும். தூங்க முடியாது. சாப்பிட முடியுமா ஒழுங்கா? சாப்பிட முடியாது. ஒண்ணு வேணாம், ஒரே இடத்துல 1 மணி நேரம் அசையாம உட்காருங்கன்னா உட்கார முடியுமா உங்களால இங்க? ஆனா பஸ்ல போனா என்ன செய்யணும், 4 மணி நேரம் உட்கார்ந்து அப்படியே போகும். அப்படிதானே? கஷ்டமா இல்லையா? அப்ப இன்னைக்கு கூட பயணம் என்பது கஷ்டமா இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இதை விட பயணம் என்பது கஷ்டமாக இருந்தது. ரோடு வசதி இல்லை, வாகன வசதி இல்லை, எந்த அடிப்படை வசதியும் இல்லை. பல நாட்கள் பல மணி நேரங்கள் செலவழிக்கணும். அப்படிலாம் செலவழிச்சு பல நாட்கள் செலவழிச்சு போற தூரமாக இருந்தா கூட அவங்கள்ட்ட என்ன குறையில, ஆர்வம் குறையவில்லை. ஆர்வம் அதிகமா இருந்துச்சு, கஷ்டம் நிறைய இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கஷ்டமே இல்லை, அப்படித்தானே? மார்க்க கல்வியை படிக்கிறதுக்கு என்ன இல்லை, கஷ்டமே இல்லை, சிரமமே இல்லை. ஆனா ஆர்வம் குறைஞ்சு போய் உட்காந்துருக்கும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் என்ன செய்யணும், மாற்றணும். மார்க்க கல்வியை கற்பதற்கு ஆர்வம் காட்டணும்.
இது போன்ற வகுப்புகளுக்கு வர்றதுக்கு ஆர்வம் காட்டணும். உம்மா அப்பா சொல்லாமலே நானே போறேன்னு என்ன செய்யணும், நீங்களா என்ன செய்யணும், முன் வந்து வரணும். இந்த வகுப்போட முடிச்சிடாம அதே மாதிரி மக்தப் மதரசா நடக்குதா இல்லையா, மாலை வகுப்பு தினந்தோறும் உங்களுக்கு நடத்தப்படுது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தனித்தனியாக உங்களுக்கு மக்தப் மதரசா நடத்தப்படுது. குர்ஆன் ஓதக்கூடிய வகுப்பு அதுக்குன்னு தனி நபர்களை போட்டு நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அந்த வகுப்பை வந்து நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். லீவு போடாம வரணும், விடுமுறை போடாம என்ன செய்யணும். என்னைக்காவது தவிர்க்க முடியாத நேரத்துல நாம லீவு போடுறது வேற, அந்த மாதிரி நேரங்களில் லீவு போட்டுக்கலாம். அது அல்லாமல் எப்போதும் நீங்கள் நான் தினந்தோறும் வந்து இந்த மக்தப் மதரசாவை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக குர்ஆனுடைய கல்வியை நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கலாம், ஹதீஸுடைய கல்வியை, மார்க்கத்துடைய கல்வியை நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்வம் எப்போதும் உங்களிடத்திலே அதிகமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆர்வத்தை அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக்குவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.